படைத்த அனைத்திலும் சிறந்த படைப்பாக மனிதனை படைக்கிறார். வசனம் அழகாய் சொல்கிறார், சற்றே கடவுளுக்கு நிகராக அல்ல, சற்றே குறைவாக மனிதனை படைத்தால் நிறைவு கண்டார். அவைதான் நீங்க பாத்தீங்கன்னா, அவரே ஒரு மனிதனாக இந்த உலகிலே பிறந்து நம்மை போல ஒருவராக இந்த உலகிலே வாழ்ந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை துறந்து இதோ இந்த நற்கருணை வடிவிலே இன்று நம்ம மத்தியில எழுந்தள்ளி வந்திருக்கிறார். வாழ்வு தருகிறவர், வாழ வைப்பவர், படைப்பிலே சிறந்த படைப்பாக மனிதனை படைத்து நிறைவு காண்பவர். நீங்களும் நானும் கூட அப்படியே சாயலாக பாவனையாக படைப்போமாக என்று சொல்வதை நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, என்னை ஒரு மனிதனாக ஒரு மனுஷியாக படைத்து இத்துணை ஆண்டுகளாக என்னை எல்லா நன்மைகளால் நிரப்பி கொண்டிருப்பவரே, அப்படியே ஐஸ்வர்யங்களால, அப்படியே ஆசீர்வாதங்களால, அது ஆற்றலால், வல்லமையால் ஆண்டவரே எங்களை அனைவரையும் எல்லா தீமையிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் தடுத்தான் கொண்டு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமே, கிருபையின் ஆண்டவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, பரிவுள்ளம் கொண்ட தெய்வமே, பாசத்தினுடைய இருப்பிடமே, இந்த ஆண்டவருடைய சந்நிதியில இதோ இந்த மாலை வேளையில நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிற தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் நாளை நாம் நிறைவு செய்ய இருக்கிற வேளையில நாளை காலை கண் விழிப்போமா என்று கூட தெரியாமல் இன்று எத்தனையோ பேர் கண் விழிக்காமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான உடல்நல குறைவினால் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை, மருத்துவமனையில் முடங்கி போயிருக்கிறான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், வென்டிலேஷனில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்க நான் இதோ கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த உடல் உயிர் வாழ்வின் வழியாக ஆண்டவரே தினந்தோறும் என்னை நடக்க வைத்துக் கொண்டிருப்பவரை, என்னை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிற தெய்வமே, நற்கருணை நாதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை போற்றும் விதமாக நாம் எழுந்திருப்போம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த பல ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. அனைவருமாக வாயை திறந்து ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. இறைவா
இருக்கிற தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம், நம்மை இயக்கி கொண்டிருக்கிற தெய்வம், நம்ம எல்லா நலன்களால் நிரப்பி கொண்டிருக்கிற தெய்வம், அமைதி அளவற்ற பரிவும் பாசமும் கொண்ட தெய்வம், தந்தையாக தாயாக இருந்து நம் மீது அன்பை பொழிகிற தெய்வம். ஆராதனை ஆராதனை தேவா, ஆராதனை ஆராதனை ராஜா. மன்னிக்கும் தேவனை, காப்பாற்றும் தேவன், அன்பின் தேவனை, ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா, ஆராதனை 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 தேவாதி தேவா, ஆராதனை ஆராதனை அனைவரும் ஆண்டவரை உற்று நோக்குங்க. நாம் படைத்தது இந்த நாள் வரை எவ்வளோ அற்புதமான அனுபவங்கள், நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசல், கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, கப்பர்நாகுமே நீ வானல உயர்த்தப்படுவாயோ, பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாய். ஆண்டவர் செய்த, அவர் சொல்றார், நான் செய்த செயல்களை தீர் சீதோன்ல செய்திருந்தா அவர்கள் மனமாறி இருப்பார்களே. நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை, நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன், நாம் அழிந்து போக வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. நீங்க அழிவை யார் ஏற்படுத்தி கொள்கிறார்கள்? நீங்களும் நானும் தான். கடவுளுடைய அன்பை மறந்து பாவத்தில் விழுந்து நாம ஒருவரை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல, மோயிசனை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் அடிமைத்தனத்தின் விடுதலை வாழ்வுக்கு கொண்டு வருவதற்காக நீரிலிருந்து பிறந்தவனாகி அந்த மோயிசனை கடவுள் என்று தேர்ந்தெடுப்பதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் கூட கடவுள் உங்களை என்னையும் அழைக்கிறார். எறும்புகள் 2 விதமான எறும்புகள் இருக்கான். எஜமான் எறும்பு, அடிமை எறும்பான். எஜமான் எறும்புகள் ஒரு வேலையும் செய்யாதான், சும்மா உட்காந்துக்கிட்டு நோவாம நோம்பு கும்பிடும் பாருங்களேன். அது மாதிரி இந்த அடிமை எறும்புகள் என்ன பண்ணுமா, அதற்கு தேவையான உணவை சமைத்து உணவை தேடி சொல்வது, அதே உணவை தன்னுடைய எஜமான்களுக்கும் கொடுப்பதாம். மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய நான் எறும்புகளில் மட்டும் இந்த அடிமைத்தனம் இல்லை. இன்னைக்கு நாம கூட நிறைய பேரை அடிமைத்தனம், புற அடிமைத்தனம், அக அடிமைத்தனம். நான் யாரையும் அடிமைப்படுத்தலை, ஆனா நான் அடிமையா இருக்கிறேன். பலவற்றுக்கு, பாவத்திற்கு நீங்க அடிமையா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க கூட ஆண்டவருடைய சமூகத்தில் யோசித்து பாருங்க. நான் இன்னைக்கு எதுக்கு செல்போன் அடிமைத்தனமா நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப நான் இன்னைக்கு விடுதலை பெறணும் அப்படின்னா பாருங்க, அங்க சபிக்கிறார், சாபம் விடுகிறார், அழிந்து போங்கள் என்று சொல்கிறார். இயேசுடைய வாயில் இருந்த வார்த்தைகள் எவ்வளவு கடினமானதாக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கூட நிறைய வாய்ப்புகள், இந்த ஆராதனைகள், மறை உரைகள், பாடல்கள், எத்தனை இந்த ரீல்ஸ் பார்க்குறீங்க, எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீங்க, எத்தனை மனிதர்கள் கூட வாழ்விட சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தது இரவு தூங்குகிற வரை கடவுள் இன்று நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். யாரெல்லாம் அக அடிமைத்தனத்துக்கு அடிமையானாலும் அவங்க புற அடிமைத்தனக்கும் அடிமையாகி இருக்கிறாங்க. வெளியில நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள நான் பாவத்திற்கோ பல விதமான காரியங்களுக்கோ அடிமையாகி இருக்கிறேன். இதோ நம் ஆண்டவர் விடுதலை நாயகர். இதோ இங்க வந்திருக்கிற இந்த நாளில அப்படியே சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்க யாரையாவது அடிமைப்படுத்துறீங்களா? நான் யாரையும் அடிமைப்படுத்துற சாமி, ஆனா நீங்களே யாருக்கு உங்களுக்குள்ளே நீங்க அடிமையா இருக்கீங்க. இங்க இருக்கிற ஆண்டு அனைவரும் உற்று நோக்கி பார்க்கிறான். நீங்க அவர் முன்பாக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க, முழங்கால் படிடுங்க.
ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தருபவரே, பாவத்திலிருந்து எங்களுக்கான விடுதலை தருவதற்காக சிலுவையிலே இன்னுயிரை தந்தவரே, உமது திரு ரத்தத்தால் எங்களை கழுவுங்க, உமது திரு ரத்தத்தால் எங்களை சுத்திகரிங்க. நாங்கள் பாவத்திற்கும் பாவ செயல்களுக்கும் அடிமையாகி போகாம ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்யுங்க. நீ கொடுத்த இந்த வாழ்வுக்காக நன்றி, நீ கொடுத்த அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களுக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக, உன் குரலுக்கு செவிமடுக்கிறவர்களாக, நீர் காட்டுகிற பாதையிலே நடக்கின்றவர்களாக எங்களை மாற்றுகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மீரஞ்சு மன்றாடுகிறோம். மாண்பீர் கீதத்தை பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாளில் நம்மோடு இணைந்து நமக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்து ஜெபித்து
நல்ல மறைவுரை வழியாக இறையருளை பெற்று தந்திருப்பவர் தந்தை பலன் அவர்கள். தந்தை அவர்கள் நான் சொன்னது போல சீக்கிரம் பெத்தாராம் அப்படின்னு சொல்லக்கூடிய சபையைச் சேர்ந்தவர். கடந்த பல ஆண்டுகளாக அஸ்ஸாமிலே ஒரு மறைபணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது விடுமுறைக்காக வந்திருக்கிறார். அவர் நம்மோடு இணைந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். எனவே தந்தைக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய பணி சிறக்க நாம் அவருக்காக மன்றாடுவோம். ஆவியானே எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.